அதாவது எதிர்கட்சி ஆளும் கட்சி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பழனிசாமி அவர்கள் பேசும்போது எல்லாமே சிக்னல் வீக் ஆயிரும், கட்டாயம் ஓய்வூதியதாரர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் கல யதார்த்தமானது எப்படி இருக்கு, அதே போல பல்வேறு விதமான கடந்த ஒரு 4.25 வருஷமாவே தமிழக மக்கள் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய அளவு ஏமாற்றமும் அவசியம் பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல பல்வேறு விதமான தேர்தல் வாக்குறுதியை 2021 சமயத்துல திமுக கட்சியானது கொடுத்தது. அதை பல்வேறு விதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய விஷயமானது, ஒவ்வொரு வருஷமும் சட்டப்பேரவை, அதாவது எதிர்கட்சி ஆளும் கட்சி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசக்கூடிய விவாதமானது குறைஞ்சபட்சம் 100 நாள் நடக்குங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அதுல உண்மையா நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த 5 வருஷமா ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தாலே வெறும் 162 நாள் தான் சட்டமன்றமே கூடி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா வெறும் 32 நாள். இந்த 32 நாள்ல மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி இவங்க விவாதம் பண்ணியிருப்பாங்க? அதுல இந்த விவாதத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாமே நேரடியா ஒளிபரப்பப்படும் அப்படின்னாங்க. இதுல என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது எல்லாமே சிக்னல் வீக் ஆயிரும், கட்டாயப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவராகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியா அரசின் மீது விமர்சனம் வைக்கிறார். இந்த அளவிற்கு இருக்கக்கூடியது பல்வேறு விதமான வாக்குறுதி. இங்க அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை, அரசு மருத்துவர்கள், அரசு வேலை பார்க்கக்கூடிய அதாவது ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே காத்துல பழக்க விடப்பட்டிருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலின் போது இப்போதைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே வாதமானது என்ன அப்படின்னா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அஇஅதிமுகவிற்கும் தற்போது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவிற்கும் தான் இந்த ஒரு போட்டியானது நிலவிக்கிட்டு இருக்குதுன்றத முதல்வர் எதற்காக சொல்ல மறுக்கிறார்? இன்னும் எவ்வளவு காலம் தான் இதே, அதாவது பாஜகவினுடைய பிம்பம் காட்டி இந்த ஒரு அரசியலை எதற்காக முன்னெடுக்கிறாங்க? இப்போ ஓட்டு போட்டு நம்ம என்ன பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க போறோம்? தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னமும், அதாவது பாஜக எதிர்ப்பு அலையிலேயே தமிழகத்தில் மறுபடியும் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்புல மு.க.ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க உண்மையிலேயே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனையா? இவங்க எடுத்துக்கூடிய பராசக்தி படத்துல வரக்கூடிய இந்த ஒரு வசனத்தை போல இதே நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கும் தமிழ்நாடு இருக்குதா? தமிழகத்தினுடைய கல யதார்த்தமானது எப்படி இருக்கு? அதே போல பல்வேறு விதமான வாக்குறுதிகள், நீட்டு என்னாச்சுன்னே தெரியல. அதற்கும் பார்த்தீங்கன்னா சப்பக்கட்டு கட்டக்கூடிய விஷயங்களா தான் திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பரவலா சொல்றாங்க. எதிர்கட்சியினுடைய செயல்பாடு கடந்த 5 வருஷமா எப்படி இருக்கு? ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அஇஅதிமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.